இங்க ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருக்கின்றன. அதாவது முக்கோணத்தினுடைய ஒரு கோணம் ஒரு பங்கு, இன்னொரு கோணம் 2 பங்கு, இன்னொரு கோணம் 3 பங்கு. அந்த முக்கோணத்தில் மிக குறைந்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்துல 3 கோணங்கள் இருக்கிறது. இப்படி இது 3 கோணங்கள் இருக்கிறதா முக்கோணம் என்று பெயர். இது முக்கோணங்கள்ல முதல் கோணம் இது ஒரு பங்கு இருக்குது, இது 2 பங்கு இருக்கிறது, இது 3 பங்கு இருக்கிறதா கொள்ளப்படுகிறது இந்த கோணங்கள். எனில் மிக குறைந்த கோணம் இந்த ஒரு பங்கு இருக்குது இல்லையா, அதான் மிக குறைந்த கோணமா இருக்கும். அது எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களின் கூடுதல், 3 கோணத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா இது மொத்தம் எத்தனை பங்கு பாருங்க. 1 2 3 3 3 6 பங்கு இருக்கு. அப்போ 6 பங்கு அப்படிங்கிறது, அதாவது 6 பங்கு 180 டிகிரிக்கு சமம். அப்போ ஒரு பங்கு என்பது 180 வகுத்தல் 6 அடிச்சிங்கன்னா 30 டிகிரி வரும். 1 6 6 3 6 18 0 30 டிகிரி ஒரு பங்குன்றது. அப்போ ஒரு பங்குங்கிறது 30 டிகிரியா இருக்கும். இரண்டாவது பங்கு அப்படிங்கிறது 60 டிகிரியா இருக்கும். மூன்றாவது பங்குங்கிறது 90 டிகிரியா இருக்கும். மொத்தம் கூட்டுங்க, 30 60 90 மொத்தம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 30 60 90 90 90 180 டிகிரி வந்துருச்சு. அப்போ இதில் மிக குறைவான கோணம் எது? 30 டிகிரி. எனவே 30 டிகிரி என்பதுதான் இந்த 1:2:3 என்ற விகிதத்தில் முக்கோணங்கள் இருந்தால் அதனுடைய குறைவான கோணம் 30 டிகிரி. இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பி. எனவே பி தான் வந்துட்டு சரியான விடை. இப்போ இந்த கணக்கு பாருங்க. கொடுத்துள்ள படத்தில் ஈயின் பாகத்தின் கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கோணம் வந்து என்ன டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டிகிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வட்டத்தினுடைய முழு வட்டத்தினுடைய கோணம், வட்டத்தின் கோணம் என்பது ஒரு முழு வட்டம் அப்படின்னா அந்த வட்டத்தின் கோணம் வந்து 360 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதவீதம்னா 100க்கு தான். 20 25 45 45 ஒரு 15 60 60 10 70 70 30 100. இப்போ 100% இருக்கு. இதை 100% அவங்க குறிச்சிருக்காங்க. அப்போ 360 டிகிரிங்கிறது 100% அப்படின்னா 1 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளவு? அதாவது 1% என்பது எவ்வளவு? 360, அதாவது 100% என்பது 360 டிகிரினா 1% எவ்வளவு? அடிச்சிங்கன்னா 0 0 அடிச்சிடலாம். 3.6. அப்போ 1% என்பது 3.6 டிகிரிகளுக்கு சமம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதையும் குறிப்பாக இந்த இதை பொறுத்தவரை. அப்போ 1 டிகிரி வந்து 3.6 அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈங்கிற பார்ட்டில் 15% கொடுத்துருக்காங்க. இப்போ 15% என்பது எவ்வளவு அப்படின்னு போட்டிங்கன்னா 3.6 பெருக்கல் 15. அப்போ பெருக்குனிங்கன்னா 6 30க்கு 0 மீதி 3 3 15 3 18 1 6 1 3 அப்போ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0 8 6 14க்கு 4 மீதி 1 1 1 2 2 3 5. ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். எனவே 54.0 அதாவது 54. இது 0க்கு மதிப்பு இல்லை. எனவே டி அப்படிங்கிறது 54 டிகிரி. ஆப்ஷன் டி 54 டிகிரி கொடுத்துருக்காங்க. எனவே ஆப்ஷன் டி 54ங்கிறது தான் சரியான விடை. இப்போ வட்டம் என்பது 360 டிகிரி, அரை வட்டம் என்பது 180 டிகிரி, அப்படி கால்வட்டம் என்பது 90 டிகிரி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மிக முக்கியமானவை இவையெல்லாம். இப்போ ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க. விவரம் கொடுத்துட்டு புள்ளி விவரத்தின் முகடின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 12 7 3 17 7 10 7 9 14. முகடு என்பது அதிக முறை எது ரிப்பீட் ஆகுதோ, அதிக எண்ணிக்கையில் எந்த எண் இருக்கிறதோ அதுதான் முகடு. பாருங்க,
இதில் எந்த எண் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பாருங்கள். 7 2 3 தடவை இருக்குது. 12 ஒரு தடவை கூட இல்லை, ஒரு தடவை தான் இருக்குது. 3 ஒரு தடவை தான் இருக்குது. 17 ஒரு தடவை தான் இருக்குது. 10 ஒரு தடவை தான் இருக்குது. அப்படி இப்போ எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் முகடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கணக்கில் எண் 7 அதுதான் அதிக முறை இங்கே இருக்குது. எனவே முகடு என்பது 7. அப்போ அதிக முறை ஒரு விவரத்தில் மீண்டும் மீண்டும் வருகின்ற அந்த எண் தான், அந்த விவரம் தான் அந்த விவரத்தினுடைய முகடு என்று அழைக்கப்படுகிறது. கணக்கில் பாருங்க, 9 81 x 6561 என்ற தொடரில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த எண்களுடைய வரிசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பெருக்கு தொடர் தான். ஏன்னா இங்கே ஒரு எண்ணால் பெருக்கப்பட்டிருக்கிறது, திருப்பி அந்த எண் பெருக்கப்பட்டிருக்கு, திருப்பி அதுலேருந்து இன்னொரு எண் பெருக்கப்பட்டிருக்கு. இப்போ நிச்சயமாக அது கூட்டு தொடர் கிடையாது. இப்போ பெருக்கு தொடர் அப்படின்னா பொது விகிதம் அப்படின்னா பொது விகிதம் அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. பொது விகிதம் 81 வகுத்தல் 9 வகுத்தீங்கன்னா 9 ஆண்டு கிடைக்கும். அப்போ பொது விகிதம் 9. அப்போ 9ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 9ஆல் பெருக்கியிருக்கணும். அப்போ இதையும் இங்கே 9ஆல் பெருக்கியிருக்கணும். அப்போ பார்க்கலாம், இப்போ இங்கேருந்து ஒரு 9ஆல் பெருக்கி பார்க்கலாம். 81 பெருக்கல் 9 சமம் 1 9 9 8 9 72 729 தான் அந்த எண்ணாக இருக்கணும். சரி, அப்படின்னா நம்ம இதை 9ஆல் வகுத்து பார்க்கலாம். வகுத்து பார்த்தா அதே 729 வந்துச்சுன்னா நம்ம விட சரின்னு அர்த்தம். அப்போ 6561 வகுத்தல் 9 இது பார்த்தீங்கன்னா 65. நமக்கு தெரியும் 1 9 9 2 9 18 3 27 4 36 5 45 6 54 7 63. அப்போ 7 63 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். 26ல் 2 9 18. அப்போ 18 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 16 8 போச்சுன்னா 8. 81 இருக்கும். 81ல் என்ன 9 9 81. அப்போ 729 சரியாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் இந்த எண்ணை 8ஆல் பெருக்கினாலும் உங்களுக்கு 729 தான் வருது. இந்த எண்ணை 9ஆல் வகுத்தாலும் 9ஆல் உங்களுக்கு பெருக்கினாலும் 729 வருது. 6561 9ஆல் வகுத்தாலும் 729 தான் வருது. எனவே விடை என்பது 729 என்பது சரி. இப்போ இது மாதிரியான பெருக்கு தொடர்களை கண்டுபிடிக்கும் பொழுது நாம பெருக்கி பார்த்து சரியா வந்துச்சுன்னா நம்ம பெருக்கு தொடர் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். தயானந்த் என்பவர் வருடத்திற்கு 16% வீதம் தனிவீட்டுக்கு ஒரு கடன் தொகையை பெற்றார். அவர் 5 வருடங்கள் கழித்து 10,080 ரூபாயை திருப்பி கட்டினால் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எவ்வளவு அசல் அப்படின்னு தெரியல, அசல் கண்டுபிடிக்கணும். நம்ம வட்டியை பொறுத்தவரை நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PNI இதுதான் தனி வட்டிக்கான வாய்ப்பாடு. எனவே இங்கே அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட வட்டி எவ்வளோ வரும்? XP, அதாவது பிக்கு பதில் எக்ஸ் தெரியாத அமௌண்ட்டு. என் எத்தனை வருஷம்? 5 வருஷம் பெருக்கல் 16%. 16 வகுத்தல் 100 சமம் 10,080. பாருங்க, இது அசல், இது வட்டி. வட்டி எவ்வளோ வரும்னா வட்டிக்கான வாய்ப்பாடு PNI. அசல் பெருக்கல் காலம் பெருக்கல் வட்டி வீதம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சுருக்கலாம். 4 5 5 25 100. 4 5 5 25 100. இங்கே சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு 4 அடிக்கலாம். 5 20, இங்கே 9 16. இது நமக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே நம்ம போட்டோம்னா எக்ஸ் கூட்டல் 4x by 5 சமம் 10,080. இங்கே 1 இருக்கிறதா கருதுனோம்னா நம்ம வழக்கமாக போட்ட அந்த மீட்சிமா சமன்பாட்டின்படி நம்ம என்ன சொல்லலாம்னா 5 கீழே இந்த பக்கம் 5x கூட்டல் 9x, 5x கூட்டல் 4x
சமம் 10,080. அப்போது இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 5x 9x வகுத்தல் 5 சமம் 10,080 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதில் இந்த 5 இங்கே பெருக்கலாக கொண்டு போயிடுறேன், இந்த 9 இங்கே வகுத்தலாக கொண்டு வந்துடுறேன். 9ஆல் வகுக்க முயற்சி பண்ணும். 1 9 9. இங்கே பார்த்தீங்கன்னா 1 9 9, 10ல் 9 போச்சுன்னா மீதி 1, 10ல் 1 9 9, மீதி 1 18, 18ல் 2 9 18. இப்போ மீதி 0க்கு 0 அப்படியே இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது 1120 பெருக்கல் 5 அப்படின்னு கிடைக்குது. பெருக்குனிங்கன்னா 0க்கு 0, 2 10க்கு 0, மீதி 1, 5 1 5 1 6, 5 1 5. நமக்கு என்ன கிடைக்குது? அசல் எவ்வளோ? 5,600 ரூபாய் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ 5,600 என்பது சரியான விடை. இந்த கணக்கில் 5 எண்களின் சராசரி 5.4 எனில் அந்த 5 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல சராசரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சராசரி என்பது கூட்டுத்தொகை வகுத்தல் எண்ணிக்கை. இப்போ 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை கூடுதல் மொத்தம் இப்படி என்னன்னு சொல்லுவாங்க. சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 5.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. கீழே எண்ணிக்கை எத்தனை எண்கள்? 5 எண்கள். இப்போ கூட்டுத்தொகை வேணும்னா இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், சமக்குறிக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ பெருக்கல் வந்துச்சுன்னா கூட்டுத்தொகை சமம் 5.4 பெருக்கல் 5. இப்போ பெருக்கணும். 5.4 பெருக்கல் 5, 5 20க்கு 0, மீதி 2, 5 5 25 2 27. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வேணும், எனக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். இப்போ விடை எவ்வளவு? 27 என்பது தான். 5 எண்களையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதோடைய கூடுதல் 27. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இப்போ சராசரி தெரியும் போது கூட்டுத்தொகை எண்ணிக்கை, கூட்டுத்தொகை கேட்டாங்கன்னா எண்ணிக்கை பெருக்கல் சராசரி வந்துடும். இப்போ எண்ணிக்கை சராசரி பெருக்குன்னா உங்களுக்கு கூட்டுத்தொகை கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி நம்ம எல்லா கணக்குலையும் போட்டுடலாம்.